அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தூண்டாத மணி விளக்காய் துளங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் அரிய தெய்வம் அரிய பெரும் தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்க வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம் ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் ஆகம வேதாந்தி எல்லாம் அறிவறிந்தான் தெய்வம் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அற்புத கடவுளே நாங்கள் செய்த விண்ணப்பத்தை ஏற்று அருள் செய்திட வேண்டும் இது நல்ல தருணம் எழுந்தருள்வாய் 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 இப்பொழுதே எழுந்தருள்வாய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு நிமிடம் எல்லாரும் மௌனத்துல அந்த அஞ்சலிய மலரஞ்சலியா மனமாற நாம செய்த சங்கல்பத்தை கடவுள் ஏற்று நடத்துவாருங்கிற சத்திய நம்பிக்கையோட அந்த அஞ்சலியை ஒரு நிமிடம் எல்லாரும் செய்வோம். காலடிட்டு போங்க போங்க அங்க போங்க. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நம்ம கூட நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி திருவர் பிரகாச வள்ளல் பெருமான் தனித்தலைமை பெரும்பதியாக இங்கே ஆண்டவர் அருள் ஜோதியாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே மனவளக்கலை அன்பர்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அடியார் மக்கள் நம் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க மாநில தலைவர் நம்ம அருள் நாகலிங்கம் ஐயா நாம் எல்லோரும் உணர்ந்து இந்த இடத்திலே நாம் செய்த சங்கல்பத்தை ஆண்டவர் ஏற்று அருள் செய்வாருங்கிற சத்திய நம்பிக்கையோடு நாம் செய்தோம். அதெல்லாம் வள்ளல் பெருமான்னு சொல்லுவாங்க, எண்ணியதை எண்ணியவார் எனக்கு அருளும் தெய்வம்னா. இப்ப நம்ம அழகரையா கூட வாழ்ந்தோம். அழகரையா நம்ம கூட தோன்றா துணையா எக்காலமும் நம்மளை வழிநடத்தக்கூடிய சத்திய நிலையை தான் அரு உருவமா பிறப்பும் இறப்பாட்டு ஆண்டவன் திருவடிக்கே இருக்கணும். அப்படி பிறப்பு இருக்குமானால் உயர்பற்பான மனித தெய்வத்தை பெற்று உலகத்துல நமக்கு மறுபடியும் மெய்யுரைக்க அவர்கள் இறைவன் அருளால் குரு அருளால் உலகத்தில் வாழ உயர்பற்பான மனித தெய்வத்துக்கு மேலான ஒரு தேகமே இல்லை. அப்ப ஐயா எப்படி வாழ்ந்தாங்க? மனிதனா வாழ்ந்தாங்க, புனிதனா வாழ்ந்தாங்க, மகானா வாழ்ந்தாங்க, தெய்வமா வாழ்ந்தாங்க. கடவுள் ஆட்கொண்டாங்க. இந்த தேகத்தை விட்டு அடுத்த தேகத்துக்கு வரக்கூடிய உயர்பற்பான மனித தேகம் மனிதனே தெய்வமா வரக்கூடிய வல்லபத்துலதான் நாம விண்ணப்பம் வச்சு அழகரையா மறுபடியும் இங்க வரணும்னு விண்ணப்பம் வச்சோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. உணர்ந்து நம்ம என்ன செய்தோம். இப்போது நம்ம பெருவழி ஆலய நிர்வாகிகள் அனைவரும் இறைவா ஐயா அடக்கம் பண்ண சிறப்பான வழிபாடு செய்து இருக்கிறாங்க. இப்பொழுது நாம் அருள் தந்தை மகரிஷி ஐயா அவர்களை பற்றி நாம் உதயராஜன் ஐயா அவர்கள் சிறு வார்த்தை குருவே துணை வாழ்க
வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு சக்தியா போடாதியா 35 ஆண்டு காலம் முழுமையாக ஆன்மீகத்திலே அர்ப்பணித்துக் கொண்டவர். எத்தனையோ பேராசிரியர்கள் மட்டும் வந்தாலும் கூட அழகரிய இடத்தை யாராலும் அருட்தந்தையிடம் நிரப்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலக சமாதானத்தை வலியுறுத்திய அருட்தந்தை வழியில் வந்த ஐயா அவர்கள் 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி கேரள மண்ணிலே கால் பதித்தார். 2009ஆம் ஆண்டு இந்த இடம் வாங்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு பெருவெளி ஆலயம் திறக்கப்பட்டு உலகமே முடங்கி கிடந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் ஏறக்குறைய 80,000 மக்களுக்கு அன்னத்தை கொடுத்த பெரும் மகான் அழகர் ராமானுஜன் ஐயா. ஐயா அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாக கோயம்புத்தூர் செல்வதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு எப்பொழுது ஊருக்கு செல்லுகின்ற போதெல்லாம் நான் வருவேன். ஐயா அவர்கள் அந்த ரூமை விட்டு வந்து மகரிஷியை மானசீகமாக கையெழுத்து கும்பிட்டு கொண்டே நின்று கொண்டிருந்தார். உடனே கிளம்பி விடுவார். ஆனால் அன்றைக்கு மட்டும் தொடர்ந்து மகரிஷியை வணங்குகிறார். நான் எதிர்புறத்தில் இருக்கிறேன். என்னுடைய கையை பிடித்து கொண்டு ஐயா சொன்னார், ஐயா நான் 10 ஆண்டு காலம் என்னுடைய உடலையும் நான் கவனிக்கவில்லை, என்னுடைய உணவையும் கவனிக்கவில்லை. போரிடத்தில் இதை கொடுங்கள் என்று நான் கேட்க முடியுமா? போரிடத்தில் சௌரியமாக படுப்பதற்கு இடம் கொடுங்கள் என்று கேட்க முடியுமா? அப்படி பயணித்த காரணத்தினால் என்னுடைய உடல் நலம் கெட்டுவிட்டது. ஆனாலும் கூட இந்த ஆசிரமத்தை உருவாக்குகிறேன், நான் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு படியை இறங்க போன நேரத்தில் மறுபடியும் மேலே ஏறி சோபாவை உட்கார்ந்து கொண்டார். காரில் போய் ஏற்றிய பிறகு கார் புறப்படுகின்ற நேரத்தில் கையை மட்டுமே வணங்கி சென்றார் பெருமான் அழகர் ராமானுஜன். வருகிறேன் என்று சொல்லவில்லை, போகிறேன் என்று சொல்லவில்லை. நான் துணைவியாரிடத்தில் சொன்ன பொழுது ஏன் என்று தெரியவில்லை என்று நினைத்து நேற்று அந்த செய்தி வந்தபோது இடி போல் இறங்கியது. மகரிஷியை போல 96 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்வார் என்று நினைத்திருந்த காலகட்டத்தில் அவர் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட உடலாலும் மனதாலும் நம்மிடத்தில் உள்ளும் புறமுமாக ஐயா அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வந்தாலும் தனி மனிதனாக ஒரு பிரின்சிபால் ரிட்டையர்மெண்ட் கூட என்ன செய்ய முடியும்? ஒரு முதல்வராக இருந்து கொண்டு ஓய்வு பெற்ற காலத்திற்கு பிறகு 66 வயதிலே தான் இந்த ஊருக்கு வருகிறார். தன்னுடைய சொந்த தனி முயற்சியினால் இந்த பெருவெளி ஆலயத்தை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன்? அவர் என்ன நோக்கத்திற்காக இந்த ஆலயத்தை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தின் வழி இந்த ஆலயம் செல்வதுதான் அழகரை அவர்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய காணிக்கை. நாங்கள் அடிக்கடி சொல்வோம், பேரளத்தில் பெருவெளி ஆலயம் கண்ட பெருமான் யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி சரணம். யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி சரணம். யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி சரணம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்
வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் எந்நாளை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையேற்று. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி பாடல் நிறைவானோடனே அந்த மலருக்கு நீங்க கையில வச்சுட்டு தான் சங்கல்பம் பண்ணீங்க. அந்த சங்கல்பமே ஐயாவை எடுத்து கொண்டு வருகிற இடத்துல அந்த மலரை அஞ்சலி செய்து ஜோதியை கண்ணை வச்சு ஊதி எடுத்து ரொம்ப பூசி. சரிங்களா? எல்லாரும் கவனித்து சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வாம ஜோதி ஞான ஜோதி, வாம ஜோதி யோக ஜோதி, வாம ஜோதி நாத ஜோதி, ஏக ஜோதி யோக ஜோதி, ஏக ஜோதி வீர ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதமே, ஆடல் நீதி பாதமே, வாழி நாட போதமே, வாழ்க வாழ்க நாயகனே, வாழ்க வாழ்க நாயகனே, வாழ்க வாழ்க நாயகனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் கொடுத்து வாழ்க, அல்லல் மலரி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வந்து அப்படியே ஜோதி இருக்கிற கண்ணில் வச்சுக்கோங்க. உள்ளோடி ஓங்கிட உயிரோடி விளங்கிட வெள்ளோடி காட்டிய உமை கணல் ஒளிதான் நமக்குள் அறிவா படமா அனைத்துமா விளங்கக்கூடியது ஜோதி தான். ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்.
எல்லாரும் வாங்க, அந்த சமாதி ஐயாவை எல்லாரும் நம்ம வச்சு அவங்க பார்க்கணும். அதனால நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் தான் கிளம்புங்க. இல்லைன்னா எல்லாரும் இருந்து ஐயாவை சமாதி வச்சு அந்த இடத்துல ஒரு வழிபாடு பண்ணி நம்ம எல்லாரும் திரும்ப அந்த ஆத்மா நமக்கு ஸ்டாண்ட் ஒதுக்கி பாருங்கம்மா. திருவாரூர்